يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم يا رسول الله صلوات الله عليكم يا حبيب الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புனிதமான இந்த இடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அடிபரலாதபடியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஃபுகஹாக்கள் குதுபுகள் நபுதாபுகள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இன்னும் வரவிருக்கக்கூடிய நமது சஹாக்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நீங்காமல் நிலவட்டுமாக ஆமீன். பிறன்பு குறித்தவர்களே, புனிதம் நிறைந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரஜபுடைய மாதத்தின் இறுதியை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு செய்த பேருபகாரம் வதக்கிருஹும் பி அய்யாமில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். சிறப்புமிக்க நாட்கள் என்று எதுவெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறதோ அந்த சிறப்புமிக்க நாட்களை நாம் அடிக்கடி நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நாட்களில் நடந்த செய்திகள் நமது உள்ளத்தில் ஆய்த்துகின்ற பொழுது நமது உள்ளம் இறைவனை நெருங்குவதற்குண்டான வழிகளில் நமது உள்ளம் முற்படும். எனவேதான் அல்லாஹ் சொல்கின்றான், வதக்கிருஹும் பி அய்யாமில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்களை, சிறப்புமிக்க நாட்களை, மேராஜுடைய இரவாகட்டும், வராத்துடைய இரவாகட்டும், லைலத்துல் கத்ருடைய இரவாகட்டும், இப்படி எதெல்லாம் சிறப்பு மிகுந்த நாட்களாக இஸ்லாம் நமக்கு வகுத்து தருகின்றதோ அந்த நாட்களை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது அந்த நாட்களின் பரக்கத்தால் பலவிதமான முன்னேற்றங்கள் நமது வாழ்க்கையிலே பெறுகின்றோம். அன்பு குறித்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த புனிதம் நிறைந்த ரஜபுடைய மாதத்தின் பிறை 27, அதாவது இன்று மக்ரிபிலிருந்து பிறை 27 துவங்குகிறது, நாளை மக்ரிப் வரை. இன்று இரவு ரஜபு பிறை 27, நாளை காலை சனிக்கிழமை பகல் ரஜபு பிறை 27. இந்த ரஜபு பிறை 27 தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய உடலோடு 7 வானத்தை கடந்து அல்லாஹ்வுடைய அரசிலே அல்லாஹுவை கண்கூடாக பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஒரு புனிதமான இரவு ரஜபுடைய இந்த மேராஜுடைய பயணம் மேற்கொண்ட நாள் தான் பிறை 27. அன்பு குறித்தவர்களே, பொதுவாக இஸ்லாமிய மாதங்கள் 12 மாதங்களை நாம் எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்துடைய ஆரம்ப மாதம் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதம் பிறை 10 ஆஷுராவுடைய நாள். இஸ்லாத்துடைய துவக்கமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம், அந்த முஹர்ரம் மாதத்தின் பிறை 10 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்பட்டு அல்லாஹ்வுடைய சோதனை அங்கு அவர்களுக்கு வந்து அதிலிருந்து அவர்கள் வெற்றி பெற்றார் என்பது வரலாறு. இப்ராஹிம் நபி தியாகம் செய்த வரலாறு முஹர்ரம் மாதம் பிறை 10.
அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சஜிதாவிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். இஸ்லாத்துடைய துவக்க மாதம் தியாகத்திலே ஆரம்பிக்கிறது. இஸ்லாத்துடைய இறுதி மாதமான துல்ஹஜ் மாதம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் உயிரையே இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்க துணிந்த மாதம் அது. இஸ்லாத்தின் இறுதி மாதம் தியாகத்திலே முடிகிறது. ஒரு மாதத்தின் துவக்கமும் தியாகம்தான், அந்த மாதத்தின் முடிவும் தியாகம்தான். அந்த வரிசையிலே 2 மாதங்கள், அதாவது முஹர்ரம் துல்ஹஜ் ஆரம்பம் கடைசி, இந்த இரண்டுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதம் இருக்கிறதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் இந்த உலகத்திலே அனுபவித்த நாயகம் அவர்கள் அந்த கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து அவர்களை கண் துடைப்பதற்காக வேண்டி இறைவன் தன் பக்கம் அழைத்துக் கொண்ட அந்த புனிதமான பயணம் நடந்த அந்த மாதம் தான் ரஜபுடைய மாதம். அன்பு குறித்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40வது வயசுல நபி என்பதை வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்கிறான். நபி 40வது வயசுல நபி இல்ல, ஆதம் நபி படைக்கப்படுவதற்கு முன்பே முஹம்மது ரசூலுல்லாஹ் நபி தான். குந்து நபியன் வாதமு பைனல் மாயி வத்தீன் அப்படின்னு சொன்னாங்க நபி. நான் ஆரம்பத்தில் ஆதம் நபி படைப்பதற்கு முன்பே என்னை நபியாக ஆக்கிட்டான். என்னுடைய நபித்துவத்தை வெளிப்படுத்தியது என்னுடைய 40வது வயதில். 40 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் ரசூலுல்லாஹ் எல்லாருமே ரொம்ப பெரியமா வச்சுக்குவாங்க. எந்த அளவுக்குன்னா இவர் சொன்னா கரெக்டா இருக்கும், உண்மையாளர், நேர்மையாளர், நம்பிக்கைக்குரியவர், இதெல்லாம் நபியுடைய பேரு. முஹம்மது ரசூலுல்லாஹ் 40 வயதிற்கு முன்பு தன்னை நபியாக வெளிப்படுத்துவதற்கு முன்பு அந்த சமூகம் அத்தனை பேரும் நபியை புகழ்ந்தார்கள். இவர் சொன்னா கரெக்டா இருக்கும், நேர்மையான மனிதர் அப்படின்னு அந்த லெவல்ல தான் 40 வயசு வரைக்கும் மக்கால வாழ்றாங்க. எப்ப தன்னை நபியாக அல்லாஹ் வெளிப்படுத்தினானோ, இந்த சமூகத்திற்கு ஏகத்துவத்தை தௌஹீதுடைய ஞானங்களை சொல்ல வேண்டும் என்ற கட்டளை வந்ததோ, அங்கிருந்துதான் பிரச்சனை ஆரம்பமாச்சு. அது வரைக்கும் அன்பாக இருந்தவர்கள், நபி சொன்னா அந்த சொல் பேச்சை தட்டாத மக்கள், எப்ப நான் நபி இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த கொள்கை, ஏகத்துவ கொள்கையை நபி போதித்தார்களோ, அப்பொழுது சொந்தங்கள் எல்லாம் எதிரிகளானார்கள். சொந்தங்கள் எல்லாம் எதிரிகளானார்கள். நெருங்கிய இரத்த பந்தங்கள் எல்லாம் எதிர்த்து நின்றார்கள் நபிகள் நாயகத்தை. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஏகத்துவத்தை சொல்கின்ற பொழுதுதான் நபி அவர்களுக்கு எதிரிகள் அதிகமானார்கள், நெருங்கிய உறவுகள் எதிரிகளானார்கள் என்ற செய்திகளையும் தாண்டி பலவிதமான கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நபி அவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நபி ஹிஜ்ரி 7வது ஆண்டுல நடந்த செய்தி, ஷேபே அபி தாலிப்னு சொல்லுவாங்க. அபு தாலிபுடைய பள்ளத்தாக்கு 3 வருடம் அந்த பள்ளத்தாக்கிலே அந்த சமூகம் நபி அவர்களையும் நபியை சார்ந்தவர்களையும் சமூக புறக்கணிப்பு செய்தார்கள். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நபியையும் நபியை சார்ந்தவர்களையும் 3 ஆண்டுகள் ஒரு பள்ளத்தாக்கிலே. எந்த அளவுக்கு ஒப்பந்தம்னா, ஒப்பந்தம் எழுதுறாங்க, இந்த நபி நபியை சார்ந்தவர்கள் இவர்களோடு யாரும் திருமணம் பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது, வியாபாரம் வைத்துக் கொள்ளக்கூடாது, குடுக்கல் வாங்கல் கூடாது, உணவு தண்ணீர் கொடுக்க கூடாது, எந்த விதமான உறவுகளும் இவர்களோடு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை காபத்துல்லாஹ் மேல தொங்க போடுறாங்க. இதுதான் ரூல்ஸ். அங்க பொறுத்த வரைக்கும் காபத்துல்லாஹ் ஒரு விஷயத்தை தொங்க போட்டுட்டாங்கன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். 3 வருடம் காபத்துல்லாஹ் தொங்க போட்டாங்க, யாரும் பேசல. எதிரிகள் மக்கத்து காபீர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க அவங்க படுற கஷ்டத்தை. வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள், நபி அவர்கள் அந்த குடும்பத்தில் அந்த பள்ளத்தாக்கில் இருந்த அந்த 3 வருடம் இருக்கிறதே, கண்ணில் அந்த வரலாற்றை கேட்டால் தண்ணீர் வராத ரத்தம் தான் வரும். குழந்தைகள் எல்லாம் பாலுக்காக வேண்டி கத்துவாங்களாம். தாய்மார்களுடைய மார்பகங்கள் எல்லாம் வற்றி போய்விட்டது. குழந்தைகளுடைய சப்தத்தை கேட்ட மக்கத்து காப்பீர்கள் சிரிப்பார்கள். கஷ்டப்படுங்க, எங்களுடைய தெய்வங்களை மறுக்கிறீங்களா, கஷ்டப்படுங்க, அவங்க சிரிப்பாங்க. அவ்வளவு சிரமம் வரலாற்றில் இப்படியும் பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் உட்பட அந்த சஹாபாக்கள், அந்த இஸ்லாத்தை ஏற்ற புனித மக்கள் இருக்கிறார்களே, ஒரு கட்டத்திலே சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் மரத்துடைய இலைகளை சாப்பிட்டார் என்பது வரலாறு. மரத்தின் இலைகளை சாப்பிட்டார்கள். 3 வருஷத்துக்கு பின்னாடி அல்லாஹ் எவ்வளவுதான் கஷ்டம் கொடுத்தாலும் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்னா சோதிப்பான், கைவிட மாட்டான். அவர்கள் எந்த ஒப்பந்தத்தை எழுதி காபத்துல்லாஹ் தொங்க போட்டாங்களோ அதை இறைவனுடைய கட்டளை, ஒரு கரையான் வந்து அந்த ஒப்பந்தத்தை ஃபுல்லா அறுதிருச்சு. அல்லாஹ் என்ற பெயரை தவிர மீது எல்லா ஒப்பந்தங்களும் அழிந்து விட்டது. அதற்கு பிறகு ஒப்பந்தம் அங்க இல்ல, இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் பேசாம இருக்கணும், அங்க ஒப்பந்தமே இல்லையே. அதற்கு பிறகு மீண்டும் படைநிலைக்கு வந்துட்டாலும் இந்த மக்கத்து காபிர்கள் நபியை துன்புறுத்துவதில் பின்வாங்கவே இல்லை.
ஆனா என்னன்னா, நபி அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் ஒரு மக்கால எல்லா நபர்களாலும் போற்றக்கூடிய ஒரு நபர், பெரிய முதியவர், யாருமே அவரை எதிர்த்து பேச மாட்டாங்க, கண்ணியமான ஒரு நபர். நபி அபூ தாலிபுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. நபிய அதிகமான நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தாலும் அபூ தாலிபுடைய பொறுப்பில் இருக்கிறதுனால ரொம்ப நெருங்க முடியல நபிட்ட. அபூ தாலிபிட்ட பேசுவாங்க, இந்த மாதிரி உங்க சகோதரின் மகன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறாரு, நம்ம முன்னோர்கள் வணங்கக்கூடிய இதெல்லாம் கூடாதுங்கிறாரு, சொல்லி வைங்க அப்படின்னு அன்பா சொல்றாங்க. அபூ தாலிப்லாம் போய் சொல்லல. இது மீண்டும் நபி அவர்கள் பகிரங்கமாக ஏகத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது 2வது முறை வந்தாங்க. பெரும் பெரும் தலைவர்கள் அழைத்துட்டு பேசினாங்க, கொஞ்சம் கடுமையா. அன்னைக்கே சொன்னோம், நீங்க கேட்கற மாதிரி தெரியல, கொஞ்சம் பார்த்து கவனமா எடுத்துக்கோங்க, உயிர் போச்சுன்னா எங்களை கேட்க கூடாது. அபூ தாலிப் அப்பயும் என்ன செய்யல, பெருசா கண்டுக்கல. 3வது முறை மீண்டும் ஒரு கூட்டம் அபூ தாலிப் கொஞ்சம் கடுமையாக பேசுறாங்க. என்ன ஆனாலும் எங்களுக்கு நீங்க கேட்க கூடாது, எவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், நீங்க அவரை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்களே. அபூ தாலிப் அதுக்கு பிறகு கொஞ்சம் பயம் நபிகிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் சொன்னாங்க, இல்ல இல்ல, இந்த இறைவனுடைய ஏகத்துவ பணி யாருக்காகவும் விட மாட்டேன். ஒரு கட்டத்துல மக்கத்து காபிர்கள் எல்லாம் ஒன்று கூடி நபிகிட்ட பேசுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுடைய முன்னோர்கள் வணங்கிய அந்த தெய்வத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை, பதவி வேணுமா, பதவி தர்றோம், காசு வேணுமா, காசு தர்றோம், இல்ல மக்கால இருக்கக்கூடிய அழகான பெண்ணு வேணுமா, கல்யாணம் முடிச்சு தர்றோம், எது வேணாலும் பண்றோம், இதை விட்டு அப்படின்னாங்க. நபி சொன்னாங்க, பணத்தை, காசை, பதவிய, பொண்ணை எல்லாத்தையும் நீ கொடுப்ப. நபி சொன்னாங்க, ஒரு கையில வலது கையில சூரியனை கொடுத்தாலும் இடது கையில சந்திரனை கொடுத்தாலும் இந்த அல்லாஹ்வுடைய பணியை விட மாட்டேன்னாங்க. உன்னால் கொடுக்க முடிந்ததை நீ கொடுக்க தயாரா வந்திருக்கிற, உன்னால் கொடுக்கவே முடியாத சூரியனையும் சந்திரனையும் ஒரு நீ கொண்டு கொடுத்தாலும் இந்த ஏகத்துவத்தை, தௌஹீதுடைய ஞானத்தை மக்களுக்கு சொல்வதை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன்னாங்க. ஒரு இடத்துல அபூ தாலிப்ட்ட சொன்னாங்க, ஒரு அழகான ஒரு வாலிபரை கூட்டிட்டு இந்த வாலிபரை நீங்க வச்சுக்கோங்க, உங்க முகமது எங்கிட்ட கொடுத்துருங்க, அவருக்கு பொதுவா பிள்ளை மாத்திக்கொள்வோம். அபூ தாலிப் சொன்னாரு, நீ கொடுக்கிற பையனை சோறு ஊட்டி வளர்த்தணும், நான் கொடுக்கிற முகமதை நீ கொலை பண்ணுவியா? கொலை பண்றதுக்காண்டி முகமது ஒரு காலம் என்னுடைய முகம்மதை, என் சகோதரன் மகனை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இவ்வளவு உறுதுணையாக இருந்தவர்கள் அபூ தாலிப். அதே போன்று தன் மனைவி கதீஜா அம்மையார் எல்லாம் மன ரீதியான உறுதுணையும் பொருளாதார ரீதியான உறுதுணையும் அபூ தாலிப் எப்படி இருந்தாரோ அதே போன்று கதீஜா அம்மையார் நபிகள் நாயகம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ரொம்ப பக்கபலமாக இருந்தவர்கள் கதீஜா அம்மையாரும் அபூ தாலிப் அவர்களும். இந்த 2 பேருமே ஒரு கட்டத்துல மௌத்தா போறாங்க, ஒரே வருஷத்துல நடக்குது. அபூ தாலிப் மௌத்தா போயிடுறாங்க, கதீஜா அம்மையாரும் மௌத்தா போயிடுறாங்க. அந்த வருடத்தை கவலையின் ஆண்டு என்று வரலாற்று கிதாபிலே பதிவு செய்யறாங்க. நபிக்கு உறுதுணையாக இருந்த அபூ தாலிபும் நபிக்கு மன ரீதியான பொருளாதார ரீதியாக பக்கபலமாக இருந்த கதீஜா அம்மையார் இருவரும் மரணித்த அந்த நாளில் கடுமையான துக்கம் நபி அவர்களுக்கு. ஏன்னா எதிரிகள் இவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியா துன்புறுத்தினாங்க, இவங்க இல்லை என்ற அந்த சூழல் வரும் பொழுது அவர்களுடைய துன்புறுத்தல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஒரு கட்டத்துல நபிக்கு ரொம்ப மனசு சங்கட்டம். நம்ம என்னத்தை சொல்றோம், அல்லாஹ் பத்தி தானே சொல்றோம், அல்லாஹ் ஒருவன் பா, இந்த சிலைகளை வணங்குறீங்களே இதெல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது, இது எந்த விதமான சக்திகளும் இதற்கு இல்லை என்ற அந்த ஏகத்துவத்தை தானே சொல்றோம். நபி அவர்கள் அந்த ஒரு கட்டத்துல எல்லாருமே வெறுக்கும் பொழுது நபி ஒரு முடிவுக்கு எடுத்தாங்க, ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதாவது அபூ தாலிப் மௌத்தா போயிட்டாங்க, கதீஜா அம்மையார் மௌத்தா போயிட்டாங்க. இந்த சமயத்துல நபி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பக்கத்துல தாயிப்புங்கிற ஒரு ஊர் இருக்கு, நகரம் இருக்கு, அங்க போய் நம்ம தௌஹீதுல ஞானத்தை மக்களுக்கு சொல்லுவோம். ஏன்னா உள்ளூர்காரங்க தான் நம்மளை ஏத்துக்கல. வெளியூர்ல போய் ஒரு நப்பாச, வெளியூர்ல போய் இந்த ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்காவது இந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நபியவர்கள் தாயிப்புக்கு போறாங்க. இதெல்லாம் நபித்துவம் அவர்களுக்கு கிடைத்த பிறகு நடந்த செய்திகள். தாயிப்புக்கு போய் அங்க அல்லாஹுவை பற்றியுடைய ஞானங்களை அந்த மக்களுக்கு சொல்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தாயிப்புக்கு போறாங்க. அங்க போய் 3 தலைவர்களை சந்திப்பார்கள். வரலாற்று கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், 3 தலைவர்களும் நபி அவர்களை வரவேற்கவில்லை. ஒருத்தர் ரொம்ப ஏளனமா பேசினாரு, ஒருத்தர் ரொம்ப கிண்டல் பண்ணி பேசினாரு, உன்னை தவிர அல்லாஹ்வுக்கு வேற யாரும் கிடைக்கல நபியா, ரொம்ப கிண்டல் பண்ணி பேசினாரு. ஒருத்தர் சொன்னாரு, நீ நபியா இருந்தா எனக்கு பயமா இருக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு, ஏன்னா உன்னை மறுத்தா எனக்கு பாவம் கிடைக்கும். ஒரு கால் நீ சொல்றது பொய்யா இருந்தா உங்கள்கிட்ட பேச நான் தயாரா இல்லை அப்படின்னு விரட்டி அடிக்கிறாங்க. 3 தலைவர்களை நபியவர்கள் சந்தித்தார்கள். ஒருவர் ஏளனம் செய்தார், ஒருவர் கிண்டல் செய்தார், ஒருவர் விரட்டி அடித்தார்.
இந்த எல்லா விஷயங்களையும் நபி உள்ளத்துல ரொம்ப கஷ்டம், உள்ளம் அப்படியே நொடிந்து போனது, உடைந்து போனது நபி அவர்களுக்கு. சரி, அப்படித்தான் விட்டுட்டாங்களான்னா விடல. என்ன செஞ்சாங்கன்னா, சின்ன சின்ன பசங்களுடைய கையில கற்களை கொடுத்து நபியவர்கள் செல்கின்ற வழிகளெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் நபியவர்கள் மீது கற்களை கொண்டு அடித்தார்கள். நபியவர்களுடைய புனித மேனியிலிருந்து ரத்தம் வடிந்தோடியது என்பது வரலாறு. நபி அவர்கள் ஏகத்துவத்தை, அல்லாஹுவை பற்றி சொன்ன இடத்தில் இந்த சமூகம் புறக்கணிப்பு மட்டும் செய்யல, நபி அவர்கள் எந்த அளவுக்கு துன்புறுத்தினார்கள். சின்ன சின்ன பிள்ளைகள் கல்லை கொண்டு அடிக்கிறார்கள். நபி அவர்கள் மேனியிலே ரத்தம் வழிந்தோடுகிறது. நபி அவர்கள் ஓடி வருவார்கள். அல்லாஹ் சும்மா இருப்பானா? நபி அழுதாவே அல்லாஹுக்கு பிடிக்காது. உடம்புல ரத்தம் வந்த அல்ல என்ன செய்வான்? ஜிப்ரீலை அனுப்பினான். ஜிப்ரீல் இறங்கினார்கள். நபிகிட்ட கேட்டாங்க, யா நபி அல்லாஹ், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நாயகமே. இந்த தாயிப் மக்கள் 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மக்கள், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நாயகமே, இந்த 2 மலைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து விடுகின்றேன். ஒண்ணும் இல்லாம இந்த தாய் மக்களை உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல, உங்களை கஷ்டப்படுறது அல்லாவுக்கு பிடிக்காது நாயகமே. அல்லாஹ் கஷ்டப்படுவான் நாயகமே. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நாயகமே, 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த தாய் மக்களை ஒரே அடியாக நசுக்கி விடுகின்றேன். அப்ப நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு மஹதி கௌமி, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தார்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடு. இன்னஹும் லா யஅலமூன், அவங்க அறியா பிள்ளை. நபி சொன்னாங்க, அடிய வாங்கிட்டு ரத்தமெல்லாம் கசியக்கூடிய அந்த நிலையில் நபியருடைய கருணையே உருவான முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அல்லாஹ் இவங்களை கண்டிச்சிடாத. இன்னஹும் லா யஅலமூன், இவர்கள் அறியா பிள்ளைகள், இவங்க அறியாத மக்கள் தான், இவங்க சந்ததிகள் திருந்துவாங்கன்னு சொன்னாங்க நபி அவர்கள். அந்த நேரத்திலும் இடர் தந்தவருக்கு இன்பகம் காட்டியவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்ம என்ன செய்வோம்? ஒரு அடி எடுத்தா 2 அடி அடிப்போம். பேசினா அதை விட கடுமையா வார்த்தைகளை கொண்டு அவர்களை சாடுவோம். குடும்பத்தில் பிரச்சனை பண்ணனா நம்ம பல மடங்கு பிரச்சனைய அவன் சொல்லி அடிக்கிறதுக்கு என்ன படின்னு பார்ப்போம். நபி சொன்னாங்க, பைன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் அறியா பிள்ளைங்க என்னைய அடிச்சுட்டாங்கன்னு நீ அவங்களை துன்புறுத்திடாத. இது நபி அவர்கள் சொன்னது. இவ்வளவு சிரமங்கள், கஷ்டங்கள் பட்டு நபியுடைய உள்ளம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது நான் நபி என்று அறிமுகப்படுத்துகின்ற பொழுது எதிர்ப்புகள் தொடங்கியது. அது எந்த அளவுக்குன்னா, ஒரு பள்ளத்தாக்கில் 3 வருஷம் கடுமையா கஷ்டப்படுற அளவுக்கு வந்துட்டு மீண்டும் எதிர்ப்புகள் வந்த சூழ்நிலையில் நபிக்கு நெருக்கமாக பக்கபலக்கமாக இருந்த அபூ தாலிப் கதீஜாவும் மரணமாகிவிட்டார்கள். உள்ளம் எப்படி இருக்கும் நபி அவர்களுக்கு? சரி, உள்ளூருக்காரங்க தான் ஏத்துக்கல, வெளியூர்லயாவது சொல்லலாங்க போனா அவங்களும் கல்லால அடிச்சாங்களே, உள்ளமெல்லாம் எப்படி நபிக்கு இருக்கும்? அந்த கவலையிலேயே நபி அவர்கள் வருவார்கள். அந்த கவலையிலே உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே உறங்குவார்கள். நபி அவர்கள் தூக்கமெல்லாம் வராது, சும்மா கண்ண மூடி படுத்திருப்பாங்க. உள்ளமெல்லாம் பாரம், நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டோம்? இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வை தான் அறிமுகப்படுத்தணும். அல்லாஹ் நம்ம படைச்ச அல்லாஹ், நம்மளுக்கு மூச்சை கொடுத்த அல்லாஹ், நமக்கு பேச்ச கொடுத்த அல்லாஹ், இவனைத்தான் அறிமுகப்படுத்த வந்திருக்கின்றோம். ஏன் இந்த சமூகம் நம்மை ஏற்பதில்லை? ஏன் இந்த சமூகம் நம்மை வெறுக்கிறது என்ற அந்த கவலை உள்ளம் கடுமையான பாரத்திலே நபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சும்மா இருப்பானா? அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பினான். உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே நபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் உலகத்திற்கு வருகை தந்து உம்மு ஹானி வீட்டிலே ஜிப்ரீல் நபி அவர்கள் பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்ரஉ ஸலாம், நபியே நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினான். ரொம்ப பாரமா நபி இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்காங்க, உள்ளமெல்லாம் வேதனை. அல்லாஹ் நேரா ஜிப்ரீல் அனுப்புனா, இன்னல்லாஹ யக்ரஉ ஸலாம், நபியே இதுக்க, நபியே அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினான் நாயகமே, கவலைப்படாதீங்க நாயகமே, வயதுக்க, உங்களை அழைத்து வர சொன்னான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க, போதும் என்னை பார்க்க வாங்க. இதுக்கு மேல இந்த உலகத்தில் நீங்க இருக்க வேண்டாம், என்னை முதல்ல நேரடியா பார்க்கலாம். இதுவரைக்கும் ஜிப்ரீலுடைய உதவியை கொண்டு, ஜிப்ரீலை கொண்டுதான் உங்களிடத்தில் பேசினேன், போதும் ஜிப்ரீல் இன்றி வேண்டாம், நேரடியாக உங்களிடத்தில் பேசுகிறேன். உங்களுடைய கவலையை போக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காதலன் இன்னொரு காதலனோடு நேரடியாக பேச வேண்டும். போதும் நாயகமே, இன்னல்லாஹ யக்ரஉ ஸலாம் வ யதுக்க, ஜிப்ரீல் சொன்னார்கள், நாயகமே அல்லாஹ் சலாம் சொன்னான், உங்களை நேரடியாக அழைத்து வர சொன்னான். ரஜப பிறை 27 நடந்த செய்தி. இந்த இரவு மக்ரிபிலிருந்து 27 தொடங்குகிறது.
இந்த ரஜப பிறை 27 ஜிப்ரீல் வந்து சொல்வார்கள், நபியே அல்லாஹ் சலாம் சொல்லி உங்களை அழைத்து வர சொன்னான். அல்லாஹ் உங்களை பார்க்க ஆசைப்படுகிறான், அல்லாஹ் உங்களிடத்தில் பேச ஆசைப்படுகிறான், உங்களை சமாதானப்படுத்த நேரடியாக அழைத்து வர சொன்னான். அதுதான் மேராஜுடைய பயணம். மேராஜுடைய பயணம் என்பது இங்குதான் ஆரம்பிக்கிறது. கடுமையான நெருக்கடியில், கஷ்டத்தில், துன்பத்தில் வாடிக்கொண்டிருந்த நாயகத்தை நபியே, இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும், இந்த உலகமே உங்களை துன்புறுத்தினாலும் நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்னிடத்திலே வாருங்கள் நாயகமே என்று அல்லாஹ் அழைத்து சென்ற பயணம்தான் மேராஜுடைய பயணம். அன்பானவர்களே, இந்த பிற 27 தான் இந்த பயணம் நடக்கிறது. அதற்கு பிறகு மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு பயணப்படுவார்கள். இந்த வரலாறு இன்ஷால்லா மக்ரிப்ல மேராஜுடைய பயான் இருக்குது. அதுல இன்ஷால்லா இது கருத்து நான் தொடர்ச்சிகளை இன்ஷால்லா மக்ரிப்ல பார்ப்போம். இங்க சுருக்கமான கருத்து ஒண்ணுதான், எவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலும் அது நீடிக்க போவதில்லை. இறைவனை மட்டுமே நம்பி சதாவும் இறை சிந்தனை மட்டுமே நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அந்த கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது. கஷ்டம் வரத்தான் செய்யும். ஏன்னா நபிக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை கொடுத்தா முஸ்லீமாக இருக்க மாட்டோம். நபிக்கு நம்ம பார்த்து பாத்தீங்களா, ஆரம்பத்தில் நபிக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாங்க, நம்ம இஸ்லாத்தை விட்டு போயிடுவோம் இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தா. அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கல. ஆனால் கஷ்டம் என்பது நிரந்தரம் இல்லை. வியாபார ரீதியாக சில நெருக்கடிகள் வரும், குடும்ப ரீதியாக சில நெருக்கடிகள் வரும், மனைவி மூலமாக சில நெருக்கடிகள் வரும், பிள்ளைகள் மூலமாக சில நெருக்கடிகள் வரும், அல்லது பெண்ணுக்கு கணவன் மூலமாக சில நெருக்கடிகள் வரும். எந்த நெருக்கடியாக இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நாள் தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வு மேராஜ். நபி அவர்களுக்கு அல்லாஹ் தீர்வு மேராஜின் மூலமாக கொடுத்தது போல மேராஜ் என்று சொன்னாலே தொழுகைதான். எல்லா நெருக்கடிகளையும் நபியவர்கள் அல்லாஹ்வை சந்தித்த பிறகு சரியானது. அதே போன்று நம்முடைய நெருக்கடிகளை தொழுகையின் மூலம் சரி பண்ணலாம். இந்த மேராஜில் அல்லாஹ் நபிக்கு கையில கொடுத்து அனுப்பிய கிஃப்டே தொழுகலாம். எனவே எல்லா நெருக்கடிகளுக்கும் இந்த இஸ்லாமியர்களுக்கு மேராஜே தொழுகை. அஸ்ஸலாத்து மேராஜ் முஃமின். தொழுகை என்பது முஃமின்களுடைய மேராஜ். எனவே நம் தொழுகை என்ற அந்த விஷயத்தை வச்சுதான் நம்முடைய கஷ்டத்தை பார்க்க முடியும். குடும்பத்தில் பிரச்சனையா, தொழுதான் போயிடும். மனைவி சொல் பேச்சு கேட்கலையா, தொழுதான் போயிடும். பிள்ளைகள் அடங்கிறது இல்லையா, தொழுதான் போயிடும். இப்படி எதெல்லாம் சிரமம் கஷ்டம் என்று நாம் வரிசைப்படுத்துகிறோமோ அந்த வரிசை, அந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஒரே பதில் தான், தொழுகை. தொழுதான் இது சரியாகும், தொழுதான் அது சரியாகும் என்று எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான். அது மேராஜ் என்ற இந்த அற்புதமான பயணத்தில் நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு தொழுகை. அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இப்ப உம்மஹானி வீட்டுல ஸ்டாப் பண்ணி இருக்கிறோம். அங்கிருந்து நபி அவர்கள் மக்கா பைத்துல் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போய் எதன் மூலமாக போனார்கள், யார் அழைத்து சென்றார்கள், அடுத்து பைத்துல் முகத்தஸுக்கு போவாங்க. இடையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தார்கள், மேலே 7 வானங்களை கடந்து சென்ற நாயகம் சொர்க்கம் நரகத்தை பார்த்தார்கள். இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எல்லாத்தை பற்றியும், குறிப்பாக மேராஜுடைய படிப்பினைகள் என்ற ஒரு விரிவான ஒரு பயானை இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நமது பள்ளிவாசல் நடைபெறும். எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு